நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு நிறைய பணம்ன்றது கிடைக்கும், எஸ்ஐபி போடு லாங் டேர்ம்ல நிறைய பணம்ன்றது கிடைக்கலாம் சொல்றாங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபி எப்படி போடணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், எந்த மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிளான்ன்றது இருக்கும். நான் இவ்வளவு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்றது வாங்கணும், நான் இந்த மாதிரி வீடுன்றது கட்டணும், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ன்றது இருக்கும். அந்த பிளானுக்குலாம் ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி அதில் மணி இன்வெஸ்ட் பண்றதுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நான் வந்து அப்ளிகேஷனுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் எடுத்தோடனே நிறைய அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணேன், அதெல்லாம் சரியில்லை இதை தான் யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நான் எடுத்தோடனே இன்மணி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வந்து எனக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் கேட்டப்போ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அதை யூஸ் பண்ணேன், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதால நான் அதையே யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யாராவது வந்து வேறு எதனா ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக வந்து இன்மணி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் டிமேட் அக்கௌண்ட் வேணும், அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படி இப்படி நிறைய குழப்பங்களாக இருக்கும். அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இப்போ நான் சொன்னல இன்மணி இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பாக வேணா இருக்கட்டும், ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிமேட் அக்கௌண்ட்ன்றது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ எப்படி அதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் என்ன இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றின முழு வீடியோ நம்ம சேனல்லே போட்டுருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா வந்து ஸோ யூடியூப் போய் பார்த்துங்க. சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும், எப்படி கரெக்டான ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ என்னன்னா வந்து ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட். ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஈக்விட்டினா என்னன்னா வந்து முழுக்க வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈக்விட்டி. ஸோ டெப்ட்னு எடுத்துக்கிட்டா வந்து உங்களோட பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதாவது பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்றதை பண்ணுவீங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். ஸோ இது வந்து ஈக்விட்டிலையும் கொஞ்சம் பண்ணுவீங்க, டெப்ட்லையும் கொஞ்சம் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். இப்போ ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டா வந்து அதில் ரிஸ்க்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ்ன்றது நல்லபடியாகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் டெப்ட்னு வந்தீங்கன்னா வந்து அதில் ரிஸ்க்ன்றது ரொம்ப லோ, ஏன்னா கடன் பத்திரம்ல. ஸோ அதில் ரிஸ்க்ன்றதுலாம் பெருசாக இருக்காது, அதே மாதிரி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்ன்றதும் கம்மியாக இருக்கும். கடைசியாக ஹைப்ரிட்னு சொன்னால ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, டெப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இது ரேஞ்சே எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் கிடையாது, அதே மாதிரி அவ்வளோ ரிட்டர்ன்ஸும் வராது, ஒரு மாதிரி மிட்டான லெவலில் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்விட்டியே போயிடும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற போது அந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒன்று போட்டுருக்கும், டைரக்ட் பிளான் அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது என்ன கான்செப்ட்னா வந்து டைரக்ட்னா வந்து இதுக்கு இடையில எந்த ஒரு இன்டர்மீடியட்டோ புரோக்கரோ அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா என்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த புரோக்கர் கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானா அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்னன்னா வந்து அதுவும் இமேஜில் காட்டுறேன் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக வெளியிலே இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கோ ஸோ அவ்வளோ வந்து நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸ்ன்றதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ எவ்வளோ பணம் அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்த்தா ட்ரஸ்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் ஃபண்டு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ சம்திங் இதெல்லாம் போட போகிறீங்க, லார்ஜ் கேப்பில் போட போகிறீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ன்றது இது இருக்கும். ஸோ அதில் யார் ரொம்ப அதிகமான அந்த AUM வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சேவிங்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம வாங்குற சம்பளத்தை எப்படி ஒழுங்கா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் பெரிய குழப்பமே இருக்கு. நம்ம வாங்குற சம்பளத்தை இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணணும், இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்திலாம் ரொம்ப அழகா மணி மேனேஜர் பத்தி லைவ் டெம்ல ஒரு கோர்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை பை பண்ணி அது மூலமா மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி சேவிங்ஸ் பண்ணி அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 growth percentage. அதாவது வந்து அவங்களோட growth percentage எந்த அளவில் இருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுங்க. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இது என்ன கணக்குனா வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செய்யுது. ஸோ அவங்க ஆள்லாம் போட்டு அதுக்காக எந்தெந்த ஃபண்ட்லாம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற வேலைலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு அமௌண்ட்ன்றதை வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுலாம் இருக்காதுங்க. அதிகபட்சம் இந்த 1% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் இருக்கும். நீங்கள் வாங்குற ஃபண்ட்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% கமிஷன்றதா இருக்கும் ரிட்டர்ன்ஸ்லேருந்து. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துங்க. இப்போ ஒரே ஃபண்டில் தான் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பண்ண போறீங்கன்னா அதில் யார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக வச்சிருப்பாங்க. அப்போ அதிகமாக வச்சிருந்தாங்க அதில் போடக்கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்களோட AUM பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க, growth எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும்.
அதே மாதிரி வந்து growth percentageன்றதையும் பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அந்த ஃபண்டை நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போறீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ எக்ஸிட் லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ இது என்ன கணக்குனா வந்து இப்போ நீங்கள் உங்களோட மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பட்டுன்னு எப்போ வேணும் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா வந்து ஒரு சில பீரியட்ன்றது கொடுத்துருப்பாங்க. சில ஃபண்ட்ஸில் வந்து இந்த பீரியட்குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை ரேஷியோ இத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் பெனால்ட்டி மாதிரி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் லோடு அப்படின்றத பார்த்துங்க. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ், அதாவது 0 to 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் 1% தர மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் லோன் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து அவங்க உங்களுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 1 இயரில் போட்டு உடனே எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கும் இதில் எந்த ஒரு ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அதனால இந்த எக்ஸிட் லோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த எக்ஸிட் லோடுன்றதை ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்து ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது என்ன கணக்கில் வந்து நம்ம மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பணம் அங்கே இங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தானே போடுவாங்க. ஸோ அந்த பட்சத்தில் நம்மளோட ஃபண்ட் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்ற விஷயம்லாம் காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு வந்து நம்ம உங்களோட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துங்க. அதே மாதிரி வந்து உங்களோட பணம் வந்து ஈக்விட்டியில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆகுது, அதே மாதிரி டெப்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துங்க. இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்னு எடுத்துக்கிட்டா வந்து 100% அப்படியே மொத்த பணத்தை வந்து லார்ஜ் கேப்லேயே ஈக்விட்டிலே போட்டுருவாங்கிறது கிடையாது. டெப்ட்லையும் கொஞ்சம் பர்சன்டேஜ் போடுவாங்க. லைக் வந்து இப்போ ஈக்விட்டியில் வந்து 91% போட்டாங்கன்னா மிச்சிருக்க 9% வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட்டில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஈக்விட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கும். லார்ஜ் கேப் இப்போ ஈக்விட்டி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஈக்விட்டி தான் மெஜாரிட்டியாக இருக்கும். இதுவே நீங்கள் டெப்ட் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து டெப்ட் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். டெப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98% இருந்ததுனா வந்து இப்போ ஈக்விட்டியில் ஒரு 2%. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மெஜாரிட்டியாக இருக்கும். அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது இவங்க பண்ணுறாங்க, எத்தனை பர்சன்டேஜ்லாம் போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டு நான் மேலே சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க, இது எல்லாமே பார்க்குறீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பேரிசன் இருக்கும். அதுவே என்ன பண்ணிருக்குன்னா வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரியே ஃபண்டு இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க, அதே ஃபண்டு தான் பண்ணுறாங்க, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்ற விஷயத்தையும் அது காட்டும். ஒருவேளை இதை விடவும் அது அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா. ஸோ கம்பேரிசன்றது ஆப்ஷன் இருக்கும், அதே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பண்ணிட்டீங்க, நீங்கள் எஸ்ஐபி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து கீழே ஒன் டைம்னு இருக்கும், இல்லை எஸ்ஐபின்னு இருக்கும். ஒன் டைம் வந்து நீங்கள் ஒரேடியாக லம்சமாக போகிறது, இல்லை எஸ்ஐபின்னு இருக்கும். எஸ்ஐபி பணம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஐபி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வீக்லி உங்களோட அமௌண்ட் போகணுமா, இல்லை டெய்லி பேஸில் போகணுமா, குவார்ட்டர்லியா, மந்த்லியா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த பேஸில் நீங்கள் மணி கட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் உங்களோட பணத்தை எடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த டேட்டில் உங்களுக்கு பணம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டேட்ன்றதை போட்டுருங்க. ஸோ போட்டிங்கன்னா வந்து மந்த் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் மந்த்லி போகிறீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணின்றது எடுத்துப்பாங்க. சப்போஸ் அந்த டேட்டில் அவங்க நீ கொடுத்துருங்க டேட்டில் வந்து நீங்கள் போட்டு மணி வந்து எடுக்கல, அந்த டைமில் உங்கள் அக்கௌண்ட்டில் மணி இல்லை, ஸோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் அதுக்கு ஃபைன்ன்றது இருக்குது, பேங்க் சைடில் போடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு 250 ரூபா 500 கிட்ட வரும். அது பேங்க்கை பொறுத்து மாறும். ஸோ அதுவும் என்னன்னு பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டேட்டில் மணி இருக்கா மாதிரி பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தாங்க. எஸ்ஐபி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அமௌண்ட்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டேட்லேருந்து எடுத்துப்பாங்க. எஸ்ஐபி போகிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ப்ராசஸ்லாம் எந்த டேட்டு, ஸோ மந்தில் போடலாம் என்ன மந்த், அதுக்கப்புறம் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா வந்து 2-3 ப்ரொசீஜர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் தான். அதாவது வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ டெபிட்ன்றது ஆகிடும். மந்த்லி அந்த டேட்லேருந்து வந்து ஆகிடும். ஸோ இதுதான் எஸ்ஐபி போகிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சம்மரி மாதிரி சொல்லிவிடுமா. ஃபஸ்ட்டு ஒரு பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டெரெக்ட் பிளானா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ஏயுஎம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா growth percentage எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த ஃபண்டுக்குள்ளே போயிட்டு அதோட எக்ஸிட் லோடு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபண்டோட கம்பேரிசன் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஃபண்ட் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு அமௌண்ட்ன்றது போகுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனோட அளவை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் ஒன் டைம் போட்டுக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி சூஸ் பண்ணிட்டு எஸ்ஐபியில் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி அமௌண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுபடி பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி தான் பார்த்து இது மாதிரி எஸ்ஐபி போட்டு நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேலே இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ யாருக்கு எப்படி ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குல்ல. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் போடுவேன்ப்பா, ஆனால் திடீர்னு எனக்கு எமர்ஜென்சி எதனா வந்துச்சுன்னா நான் எடுக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ நான் இதில் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நீங்களா வந்து டெப்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அதில் போட்டிங்கன்னா ரிஸ்க்ன்றது ரொம்ப லோ. ஸோ அதனால் நீங்கள் எப்போனாச்சும் டக்குன்னு எமர்ஜென்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்துக்கு பெரிய அடின்றது வாங்கியிருக்காது. ஷேரில் என்னதான் இதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்துக்கு அடி வாங்கியிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டெப்ட்லன்றது போட்டுக்கலாம், டெப்ட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 3 to 5 இயர்ஸுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு வந்து பணத்தை பற்றி கவலை இல்லை இந்த வருஷத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இல்லைப்பா நான் எனக்கு 5 to 10 இயர்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் பாட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா வந்து நீங்கள் மிட்டு ஃப்ளெக்ஸி இதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நிஃப்டி 50ல உங்களோட பணத்தை போடலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட
தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்களாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து உங்களோட பணத்தை போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சம்பாதிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சேவிங்ஸ் பண்ணுறோம், அந்த சேவிங்ஸ் பண்ணுற பணத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் ரூல். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா இப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ இதுவே ரெண்டாவது கட்டம் தான். இதுக்கு முன்னாடி என்ன கட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிடில் கிளாஸாக பையனாக இருக்கீங்க, இப்போ அவங்கள நம்பி தான் உங்கள் ஃபேமிலி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது போகணும். ஸோ இது பண்ணிவிட்டு மூணாவது கட்டமாக நீங்கள் இது வந்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலே போட்டிருப்போம். இல்லை என்கிட்ட கேட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குறேன். ஸோ எனக்கு நீங்கள் பர்சனலாக வந்து சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் வீடியோவில் என்னென்ன பண்ணோம், எப்படி பார்த்து பண்ணோம் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் அபி ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை பற்றியும் போடுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் இன்னொரு வீடியோ போட்டலாம். டடா. உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும்.